மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு. அப்படி ஏதாவது குத்து மதிப்பு ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பக்கத்தில் வைக்காமல் இருந்தாலே மிக பிரமாதமான நிலைக்கு வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். கிங் அப்படின்றத சொல்கிறத விட வரகிற எலெக்ஷனில் இவர் ஒரு மன்னர் அப்படின்றத விட மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு. அப்படி ஏதாவது குத்து மதிப்பு ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புன்றது நிறைய எதிர்பார்ப்பு பலதரப்பட்ட மக்களுக்கு இருக்குங்கய்யா. பட் தனிப்பட்ட ஜாதகம் நடக்கும்போது இப்போ நிறைய பேர் எடுத்தீங்க, நிறைய கட்சி சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் பேர் சொன்னீங்க, கடைசியாக யார் சொன்னீங்க? விஜய். ஓகே. விஜயோட ஜாதகம் எப்படி இருக்குது, அவர் எப்படி வரப்போகிறோம், அந்த ஆனலைஸ் ஆகணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அவருடைய தரவு ஒரு நம்பிக்கையான இடத்துலேருந்து கிடைச்ச ஒரு தரவு இருக்குது. அதை வச்சு வேணால் நம்ம இப்போ அதை பற்றி பேசலாம். விஜய் ஜாதகத்தை ஒன்லி ஜாதக ஆய்வாக மட்டும்தான் பேசுகிறோம். இதை நம்ம அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட இருக்கிறதோ இதில் கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? ஜாதக ஆய்வாக பண்ணால் பேசுவோம். சரிங்களா? நல்லது. அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இப்போ நம்ம திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை இப்போது ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஆய்வு அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதக ஆய்வு. நம்மளுடைய சிஷ்யருங்க இருக்காங்க, இன்றைய அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க, மற்ற பொதுமக்கள் இருக்கீங்க. ஒரு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வாரம் ஒரு பிரபலங்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செய்வோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாதிரி ஒரு ஜாதக ஆய்வாக மட்டும்தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது விஜய் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு போவோம். நம்ம அவர் பார்த்திங்கன்னா 22/6/1974 வருஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் பிறந்திருக்காரு. நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9:25 பிறந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் ஒரு இடத்துல கிடைச்ச ஒரு தகவலை வச்சு இந்த ஜாதக ஆய்வை நான் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த டேட்டு இந்த டைம் வச்சு பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு, அதாவது திரு விஜய் அவர்களுக்கு கடக லக்னம் கடக ராசியாவை அவருக்கு வந்திருக்கு. இப்போ கடக லக்னம் கடக ராசின்னும் போது உடலும் ஆத்மாவும் ஒன்று. இப்போது ராசி என்னும்போது நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன், ராசி என்னும்போது உடலும் மனமும், லக்னம் அப்படின்னும்போது உயிர் அப்படிங்கிற ஆத்மா. அப்போது சந்திரன் வீட்டிலே இருக்கார். கடக ராசி கடக லக்னம் சந்திரன் வீட்டிலே இருக்கார். அப்போது சந்திரன்னா என்ன சொல்லலாம்? அழகு அப்படின்னு சொல்லலாமா? அழகு அப்படிங்கும்போது வந்துட்டார், அழகு அப்படின்ற மாதிரி வந்துட்டார் அவர். ஓகே. ஆத்மாவும் எங்கே இருக்குது? கடக லக்னத்திலே விழுந்திருக்கு. அதாவது ஆயில்யன் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு விளக்குறேன் இதை பற்றி. காலபுருஷனுடைய முதல் லக்னம் அப்படின்னும் போது மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் முதல் லக்னத்தில் ஆரம்பித்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம் 1 2 3 4ஆம் பாதம் ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு சொல்லிட்டு அந்த லக்னம் முடியும். 30 டிகிரி கொண்டது ஒரு ராசின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவருடைய லக்ன ஆரம்ப முனைன்னு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பாதம்னும் போது 3 டிகிரியும் 20 செகண்ட் 3.20 டிகிரியை வாங்கியிருக்கும் ஒரு பாதம். சரிங்களா? 3.20 டிகிரி இன்ட்டு 9 பாதங்கள் போடும்போது கரெக்டாக 30 டிகிரின்னு வந்துடும். அப்போது லக்னம் ஆரம்ப முனை அப்படின்னும்போது மேஷ லக்னத்தை உதாரணமாக சொன்னேன், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போ திரு விஜய் அவர்கள் ஜாதகம்னு பார்க்கும்போது ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆவது பாதத்தில் அவருடைய லக்னம் ஆரம்ப முனையாக வருகின்றது. அதாவது 26 டிகிரியும் 30 செகண்ட்லேருந்து தான் அவருடைய கடக லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன், எதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே. லக்னத்திலேயே பார்க்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் லக்னத்திலையும் ராசியிலே இருப்பாங்க. இப்போது செவ்வாய் அங்கே நீச்சமாச்சுங்க, செவ்வாய் நீச்சம் பெற்ற ஜாதகம் இது அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். செவ்வாய் கடகத்தில் நீச்சமா? கண்டிப்பாக நீச்சம். ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டுங்க, ஒரு கிரகம் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்து தான் அந்த நீச்சமான கிரகம் ஆக்ட் பண்ணும். வீடு கொடுத்த அந்த சந்திரனே அதே ராசியிலே அமர்ந்திருக்கும்போது நீச்சம் பெற்ற கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகம் வேறு செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்துடுறார். இன்னொன்று இந்த ராசி கட்டம் இங்கே பாருங்கள், ராசி கட்டம் இங்கே கொடுத்துருக்கோம். ராசி கட்டத்தில்
லக்னம் ராசிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் 8வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் 11வது வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேது பகவானும் உட்காந்துருப்பாங்க. 12வது வீட்டில்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சனி பகவானும் 12வது வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஓகே, இது வந்து ராசி கட்டத்தில் உள்ள ஒரு அமைப்பு. ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சினிமா துறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சாதாரணமாக சினிமா துறைக்கு என்ன வேணும்? சினிமா துறைக்கு முதலீடு அப்படின்னும் போது சினிமாவில் ஒரு நடிகரோ நடிகையோ ஆகிறதுக்காக ஒரு முதலீடு என்னென்னா தன்னை ரொம்ப ஃபிட்டாகவும் அழகாக வச்சுருக்கிறது தான் சினிமா துறையில் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் உண்டான ஒரு முக்கியமான விஷயம். அவங்களோட முதலீடு என்னென்னா அவங்கள அழகாக வச்சுக்கிறது தான் முதலீடு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் அவருடைய லக்னத்திலே இருக்கார். ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் அதிலேயே உட்காந்துருக்காருன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அழகு அப்படின்ற ஒரு விஷயம், அவருடைய முதலீடுன்றது அவருடைய அழகு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் யோகின்னு ஒருத்தர் இருப்பார், அவயோகின்னு ஒருத்தர் இருப்பார். இப்போது இவருடைய ஜாதகத்தில் யோகி அவயோகி எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நாம யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாம யோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகி நட்சத்திரமும் ஒரு அவயோகி நட்சத்திரமும் வரும். இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகி நட்சத்திரமாக பூராட நட்சத்திரமும் அவயோகி நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரமும் வரும். அப்போது யோகி பூராடம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் ஆகிடுவார், யோகி நட்சத்திரம் யோகி கிரகமாக மாறிடுவார். பூராட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாக வரும்போது குரு பகவான் அவயோகராக ஆகி லக்னத்துக்கு 8ல் போய் மறைந்து விடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இதை கடைசியாக ஒரு பலனாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரலாம். ஒரு அரசியல் சினிமா துறைன்னும் போது என்ன வேணும்? சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ராகு அப்படின்னும் போது திரை, அதாவது சினிமா துறை, கேமரா, இந்த மாதிரி விஷயம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துக்குமே ராகு ரொம்ப நல்லா இருக்கணும். இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே யோகியாகவும் ஆகிடுவார், ராகுவும் சுக்கிரனை பார்ப்பார், சுக்கிரனும் ராகுவை பார்ப்பார்ன்ற ஒரு மிகப்பெரிய சினிமா துறைக்கு ஒரு யோகம். சரிங்க, சினிமா துறைக்கு யோகம் ஆயிடுச்சு. அரசியல் துறைக்கு என்ன வேணுங்க அப்படின்னும் போது அரசியல் துறைக்கு மிக வலிமையாக இருக்க வேண்டிய கிரகம் சூரியன். சூரியன் தான் 12ல் போய் மறைஞ்சிட்டார, இவர் எப்படிங்க அரசியலுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு தெரியுது எனக்கு. ஏன் வந்து சூரியன் வந்து இவருக்கு யோகமாக இருக்காருன்னோ அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். சூரியன் வந்து ஒரு அரசியல் அப்படின்ற அமைப்புக்கு வேணும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகமும் பவர்ஃபுல்லாக அரசியல்வாதி அப்படிங்கிறவங்களுக்கு வேணும். அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னும் போது மக்கள் தொடர்பு பண்ணும்போது சனி பகவான் அப்படின்னு வந்துடுவார். அப்போ அந்த சனி பகவானும் சரியான ஒரு நல்ல அமைப்பாக ஒரு ஜாதகருக்கு இருந்தாலே அரசியல் தொடர்பு பொதுமக்களுடைய தொடர்புன்றது மிக பிரகாசமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. செவ்வாயே அவயோகி ஆகிட்டார், செவ்வாயை நீச்சம் ஆகிட்டார்னும் போது அவர் சந்திரன் அதே வீட்டிலேருந்து நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் நீச்சத்தை வந்து இல்லாமல் பண்ணிட்டார். ஒன்று சூரியனும் சனியும் நல்லா இருக்கணும். அவங்க 2 பேருமே 12ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாரு, எப்படி அரசியலுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்கள் இருக்கலாம். இருந்தாலும் இதை எப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். லக்ன ஆரம்ப முனை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் 3வது பாதம், அதாவது 26 டிகிரி 30 செகண்டில் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது இதை பாருங்கள், ஒரு வர்க்க சக்கரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில். வர்க்க சக்கரம் அப்படின்னும் போது நிறைய கட்டங்கள் உண்டு. ராசி சக்கரம், ராசி கட்டம் எப்படி இருக்கோ துல்லியமான பலன் அப்படின்னு நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பாவ சக்கரம் ஒரு விஷயம் வேணுங்க. பாவ சக்கரத்தை பார்த்தா தான் துல்லியமான ஒரு பலன் அப்படின்ற விஷயம் வரும். பாவ சக்கரம்னா என்னங்க அப்படின்னும் போது லக்ன ஆரம்ப முனை எந்த டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து 30 டிகிரி முதல் பாவமாக எடுக்கும், எங்கே முடியுதோ அங்கேருந்து அடுத்த 30 டிகிரி 2ஆம் பாவமாக எடுக்கும். அப்படி எடுக்கும்போது இந்த கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருக்க சூரியன், புதன், சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் வீட்டில் இருந்த இந்த 3 பேரும் 11வது வீட்டில் போயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறவர் 11ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் இருந்த குரு பார்த்திங்கன்னா
லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் கும்பராசியில் இருந்த குரு பகவான் பாவ சக்கரத்தில் இந்த டிகிரி ட்விஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் மகர வீட்டுக்கு வந்து விடுவார். மகர வீட்டிலேருந்து எங்கே பார்ப்பார்? நேராக 7ஆம் பார்வையாக லக்னத்தையே குரு பகவான் பார்ப்பார் அப்படின்றதையும் இங்கே நம்ம பலனாக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஜோதிட விதியில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஒரு லக்னத்திற்கு 3ஆம் பாவம் 8ஆம் பாவம், 3ஆம் பாவம்னா புகழ், கீர்த்தி, மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன், அவருடைய மாலை மரியாதை, இதெல்லாம் 3ஆம் பாவம் அப்படின்றது சொல்லும். 8ஆம் பாவம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 11ஆம் பாவம்னும் போது நம்மளுடைய ஆசை அபிலாஷைகளை குறிக்கிற இடம். அப்போது 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் இணைவு பெற்ற ஜாதகம் மாலை மரியாதையுடன் வாழக்கூடிய ஜாதகம்னு ஜோதிட விதியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடக லக்னத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான புதன், 8ஆம் வீட்டு அதிபதியான சனி இந்த பாவ சக்கரத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு கரெக்டாக 11ஆவது வீட்டில் சூரியனோடு இணைந்து இருப்பார்கள். சரிங்களா? இப்போது அரசியலுக்கு மாலை மரியாதைக்கும் ஒரு புகழான ஒரு ஜாதகமாகவும் ஆயிடுத்து, அரசியலுக்கும் வருவதற்குண்டான ஒரு நல்ல ஜாதகமாகவும் ஆயிடுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை பலனா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ஒரு சூக்ஷமம் பாருங்கள். ஒரு ஜாதகருக்கு யோகி அவயோகின்னு சொல்லியிருக்கேன். இப்போ யோகி நம்ம சுக்கிரன் வந்துட்டார். இவருக்கு சுக்கிரன் யோகி, இவருடைய தசா புக்தி அந்தரம் சொல்லி பார்க்கும்போது சுக்கிர தசை ராகு புக்தியாக இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு பார்க்கும்போது 2014 சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. யோகியின் திசை யாருக்கு? யோகியின் திசை, அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் பாருங்கள், யோகின்னா ப்ளஸ்ஸும் அவயோகினா ஸ்லாஷ் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கு பாருங்கள் கிரகத்து பக்கத்தில். அப்போ யோகியின் தசா சுக்கிர தசை ஸ்டார்ட் பண்ணும்போது 2014 ஆரம்பித்த ஒரு பீக், யோகியின் தசாவில் ஒரு பீக், இன்னைக்கு வரைக்கும் புகழின் உச்சியில் எங்கே போனாலும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யோகியின் தசா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. சரி, இதெல்லாம் வந்துடுச்சுங்க. கேள்வி இப்போ கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வந்துடும். இந்த ஜாதகர் மன்னரை உருவாக்குபவரா அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்து வந்துடும். இப்போ ஒரு நல்ல ஒரு யோகியின் திசை போகுது. ஆனால் புக்தின்ற ஒரு விஷயம், இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35% பார்த்தீங்கன்னா தசாநாதனுடைய வேலையாகவும் 50% புக்திநாதனின் வேலையாகவும் மீதி இருக்க 15% பார்த்தீங்கன்னா அந்தரம் பிரத்யந்தரம் கோச்சார பலனின் வேலையாகவும் ஒரு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா யோகியின் தசை நல்லாவே இருக்குது, புக்தி பார்த்தீங்கன்னா ராகு புக்தி நல்லாவே இருக்குது. ஆனாலும் இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லப்படுற யார் இருக்கா? கடக லக்னம். அந்த லக்னத்துக்கு லக்ன ஆரம்ப முனையே அந்த ஜாதகர் வாங்கி வந்த ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பதமாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த புதன் அப்படிங்கிற புதன் பகவான், அரசியல் புகழ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரிய பகவான், அடுத்து பொதுஜன தொடர்புன்னு சொல்லப்படுற சனி பகவான், இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜோதிடத்தில் பல விதியம் இருக்குது, விதிவிலக்கம் இருக்குது. எதனால் ஒரு ஜாதகர் எல்லாம் இருந்தும் ஒரு சில விஷயத்தில் ஒரு சிறு சிறு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு முன்னேறி போக முடியாமல் ஒரு தடைக்கல்லாக ஒரு விஷயம் ஏன் நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் புதனும் உட்காந்துருக்கு, சனி பகவானும் இருக்கார், சூரிய பகவானும் இருக்கார். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கும்போது ராகுடைய நட்சத்திரம். கரெக்டாக பாருங்கள், ராகு புக்தி இப்போ நடந்துருக்கு. அதாவது சுக்கிரதசா ராகு புக்தி நடந்துருக்கு. ராகுவின் நட்சத்திரத்தில் இந்த 3 பேரும் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக அந்த ராகுடைய தசையில் புக்தியில் ஒரு சில தடை தாமதங்கள் இவருக்கு வந்துட்டுருக்கு. இப்போது ஏன் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜாதகருக்கு சூரியனே முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இருக்காரு. அங்கேருந்து முடக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஜோதிட விதி இப்படி கனெக்ட் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரமே இவருக்கு என்ன வருது? முடக்கு நட்சத்திரமாக வந்து அதிலேயே சூரியன், அதிலேயே புதன், அதிலேயே சனி பகவானும் இருக்கிறதுனால, சனி பகவான் பொதுஜன தொடர்புன்னு சொல்லிட்டேன். புதன் அப்படின்னும் போது லக்னத்துக்கு 3ஆம் பாவம் அதிபதியும் சொல்லிட்டோம், 12ஆம் பாவம் அதிபதி. அதே நேரத்தில் லக்ன ஆரம்ப முனை நட்சத்திரமும் ஜாதகரே புதன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டோம். அப்போது ஒரு முடக்குன்னா என்ன சொல்லலாம்? ஒரு தடை தாமதம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் இந்த 3 பேரும் போய் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயமா இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா?
அதே மாதிரி பாருங்கள், இந்த ஜாதகருக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர தசையும் ராகு புக்தியும் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து வர 2026 24 ஏப்ரல் 2026 அன்று இவருக்கு சுக்கிர தசையும் குரு புக்தியும் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே குரு அப்படிங்கிற ஒரு புனர்பூச நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாக வந்து குருவே அவயோகியாக வருகிறார். இருந்தாலும் 50% எதில் ரிக்கவராக இருக்கார்? புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற அந்த புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அந்த நவாம்ச பாதம் வாங்கினதுனால 50% ஒரு நற்பலனையும் 50% தீய பலனையும் கொடுப்பார்ன்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசகர், மதி மந்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதி மந்திரியே அவயோகராக வருவதால் தெளிவான ஒரு விஷயத்தை இந்த ஜாதகர் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நேரடியாக ஒரு குரு கிட்ட ஆலோசனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும்போது, அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் பார்த்துங்க, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் குரு தான், 9ஆம் அதிபதியும் குரு தான். அப்போ 6 அப்படின்னும்போது அரசியலும் வந்துடுது, 9 அப்படின்னும்போது தந்தை குரு அப்படின்ட்டு வந்தது. அவரே அவயோகியாக வந்து ராசி கட்டத்தில் 9க்கு 12ஆகவும் பாவ கட்டத்தில் 9க்கு 11ஆகவும் வருவார். ஆனால் அவயோகியாகவும் வருவதால் இவர் ஒரு மதி மந்திரியை, அனுபவமிக்க அரசியல் ஆலோசகரை ஒரு பணம் கொடுத்தோ இல்லை வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பேசிட்டு ஒரு ஆலோசகரை வைத்தால் மட்டுமே மிக பிரமாதமான நிலைக்கு வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம். என்னென்னா, 2 தப்பு சொல்லியிருக்கேன். என்னது, எல்லாருக்குமே இது மாதிரி உண்டு, நமக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களையும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களையும் இவர் பக்கத்தில் வைக்காமல் இருந்தாலே பல நற்பலன்களை அடையலாம் அப்படின்னும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொன்று சொல்லிட்டேன், குருன்றது அவயோக நட்சத்திரமாக இருந்து அவயோக கிரகமாகவும் இருந்து 24 ஏப்ரல் 2026 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் எலெக்ஷனே வருது. அப்படிங்கும்போது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கிங் அப்படின்றத சொல்கிறத விட வருகிற எலெக்ஷனில் இவர் வந்து ஒரு மன்னர் அப்படின்றத விட கிங் மேக்கர், அதாவது ஒரு அரசரை உருவாக்கும் ஜாதகர் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனாக நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது ஒரு ஆய்வாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்தடுத்த வர வாரங்களில் அன்றைய வாரத்துக்கு ஒரு பிரபல ஒரு தலைவர்களை பற்றி நம்ம ஜாதக ஆய்வாக பார்க்குறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு பதிவு அப்படின்றது வந்து ஜாதக ஆய்வு, ஜோதிட ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் தவிர தனிநபரை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுகிற விஷயம் இல்லை. அரசியல் நோக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.